உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்துட்டு வீட்டை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தான். இந்த ஆளு மட்டும் கரெக்டாக இருந்திருந்தாருன்னா நம்ம நினச்சபடி வீட்டுக்கு தேவையான ஒன்னொன்னையும் வாங்கியிருக்கலாம். உங்கள் அப்பாவும் வந்து பார்த்து சரி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ டிவியாவது வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு இது பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுவும் இல்லாமல் இந்த ஆளால் தானே எல்லாமே இப்படி போகுது. இப்போ நான் சண்டை வந்ததுக்கு காரணம் உனக்காக நான் வீடு பார்த்தது, உங்கள் அப்பா அதை தனி கொடுத்தன உன்னை கூட்டு போகணும்னு சொன்னது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தானே. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அடிக்க போகிறாரு. அப்போது எல்லா தப்புக்கும் காரணம் நம்ம தான் இதில் இதை அப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து ரொம்பவுமே மனசு உடஞ்சி போகிறாரு. ஒரு சைடு இங்கே நிலாவும் சோழனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த நடேசன் வந்துட்டு சரி நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கல, நான் இந்த வீட்டில் இருக்கிறது தானடா உங்களுக்கு பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வீட்டை விட்டு கிளம்ப போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்த உடனே இங்கே சோழன் போய் கூப்பிடுறாரு. வா நிலா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே சோழன் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வா ஏன் நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், அங்கே போனால் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போது நிலா அதை கவனிக்கிறாங்க. என்ன ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போவே பின்னாடி இருந்து பார்த்துட்டு சோழன் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனை பார்க்குறாரு. பல்லவனுமே ஒரு மாதிரி இருக்கும்போது நிலா முன்னாடி போகிறாங்க. இங்கே வந்து பல்லவன்கிட்ட வந்து ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாங்கள் பகல் ஃபுல்லாக இங்கே தாண்டா இருப்போம், நைட்டு மட்டும்தான் அங்கே போவோம், அவங்க அப்பா முன்னாடி நானும் நிலாவை நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் காட்டணும்லடா, அதுக்காக தாண்டா இந்த ஏற்பாடு, நீ தேவையில்லாமல் ஏதோ போட்டு குழப்பிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு நேராக வராரு. என்ன சோழன் என்ன கிளம்பி வர சொல்லிட்டு இன்னும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது, எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறீங்க, அங்கே என்னடனா அவங்க 3 பேர் முகமே சரியில்லை, என்ன சோழன் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா ஏன் வந்தால் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிலா கிட்ட காட்டுறாரு. நிலாவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அங்கேருந்து சோழன் மேலே செம்ம கோவத்தில் நேராக வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தா இங்கே வந்து நடேசன் வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. உள்ளே வந்து பார்த்த உடனே இங்கே 3 பேருமே அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்காக தான் நீங்கள் 3 பேரும் இவ்வளோ முகத்தை இப்படி வச்சுட்டு இருந்தீங்களா, காலையில் கிளம்பும் போதே டல்லாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைப்பா நிலா, நாம் உங்ககிட்ட உனக்காக ஒன்று பண்ணுறான், அதுக்காக யோசிச்சு தான்ப்பா நாங்கள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு. என்னென்ன எனக்கு இது நல்லதா, என்னை இந்த வீட்டிலேருந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு நீங்கள் எல்லாம் எப்படி நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டாராம், அதுக்காக உன்னை நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி பண்ணுறதா சொன்னான்ப்பா. எங்களுக்கெல்லாம் நீ போகிறதுல பெருசாக விருப்பம் இல்லைப்பா, எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, நேற்று நைட்டு தான்ப்பா எங்ககிட்ட சொன்னான், எங்களுக்கும் தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, நேற்று நைட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னா இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, என்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இங்கே வாங்க சோழன் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னென்னலா நான் என்ன இப்போ தப்பாக பண்ணிட்டேன்னு இப்படி கோவப்படுற அப்படிங்கிறாங்க. தப்பாக பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு கேள்வி வேறு கேட்குறீங்களா, நீங்கள் பண்ணியிருக்கிறது நியாயமா, என் அப்பா கோவப்படுறாருன்னா சரி அவர் கோவப்படுறாரு நியாயம்தான், அவர் கேட்ட கேள்வி காதலை வச்சுட்டு நம்ம டிவியும் பார்க்க முடியாது, துணியும் துவைக்க முடியாது, அதெல்லாம் அப்புறம் அவர் கேட்டிருக்காரு, அதெல்லாம் நியாயம்தான் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என் அப்பா அப்படி சொன்னார்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். இப்போ 4 சவாரி போகிறீங்கன்னா இன்னும் 2 சவாரி எக்ஸ்ட்ரா போயிட்டு நீங்கள் என்ன சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கணும், அதை சேர்த்து வச்சு நம்ம படிப்படியாக முன்னேறி வரணுமா, அதை விட்டுட்டு நான் என்னை இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக எங்கள் அப்பா கிட்ட கொடுத்த சவாலுக்காக நீங்கள் போயிட்டு கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கி அந்த வீட்டில் கொண்டு போய் என்னை உட்கார வைப்பீங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்குவேன் நீங்கள் எப்படி சொல்ல நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை நிலா, உன்னை நல்லா பார்த்துக்கணுன்றது தானே நான் செஞ்சேன், அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், நான் யாரையும் புரிஞ்சிக்காமலாம் இல்லை, எனக்கு சூழ்நிலை எதுவும் தெரியாமையும் இல்லை, இந்த வீடு எனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு நான் தனியாக வந்துடுவேனா அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும்போது இங்கே பல்லவன் அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. டே பல்லவா என்னடா அப்படிங்கிறாங்க. அண்ணி நேற்று நைட்டு அண்ணன் சொன்னோன்னே நான்லாம் அழுதுட்டேன் தெரியுமா, எனக்கு முன்னாடி சேரண்ணா அதுக்கு மேலே அழுதுருச்சு, ஆனால் அண்ணன் தான் உங்களை அங்கே கூப்பிட்டு போய் வைக்கணும், உங்கள் அப்பா முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கன்னு காட்டணும் அப்படிங்கிறக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன், பகலெல்லாம் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க, நைட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அங்கே போவீங்கன்னு அண்ணன் என்னென்னமோ சொன்னிச்சு அண்ணி, எங்களுக்கெல்லாம் யாருக்கும் எதுவும் விருப்பம் இல்லை அண்ணி, நீங்கள் இந்த வீட்டில் இல்லைன்னா எப்படி அண்ணி, என்னால் எல்லாம் ஏற்றுக்கவே முடியல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அழுக ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்களா சோழன், இதுதான் உண்மையான பாசம். இப்போ வீடுன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் காட்டினீங்களே அவ்வளோ பெரிய வீட்டில் டிவி, வாஷிங் மிஷினு, சோஃபா, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் இருந்தால் மட்டும் அதுக்கு பேர் வீடு இல்லை சோழன். இந்த வீட்டில் இருக்கவங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, நான் இந்த வீட்டில் இல்லைன்னா அவங்களாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கங்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறாங்க.
ஐயோ நிலா, நீ திரும்ப திரும்ப என்னையே தான் தப்பு சொல்லிட்டு இருக்க. நான் எதுவும் இவங்கள்ட்ட இருந்து ஒன்று பிரிக்கணும்னோ அப்படிலாம் நான் யோசிக்கல. உங்கள் அப்பா சொன்னதுக்காக நான் அதை பண்ணணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க சோழன், என் அப்பா எது எதுக்கு எப்படி எப்படி பண்ணுவாருன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கும் தெரியும், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். என் அப்பா அப்படி சொன்னாருன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இந்த விஷயத்த அவங்க அப்பா இப்படி சொன்னாரு நிலான்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கு நானே அவர்கிட்ட ஏதாவது பேசியிருப்பேன். அதை விட்டுட்டு சரி அதை விடுங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட ஏற்கனவே அதை பற்றி பேசிட்டாரு. நான் எதுவுமே வேண்டான்னு சொன்னதுனால தான் அவர் உங்களை டிஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு. இது கூடவா சோழன் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது நடேசன் அங்கேருந்து கேஷுவலாக அவர் பாட்டுக்கு உள்ளே வந்தவர், அதானே பார்த்தேன், என் மருமகளாவது இந்த வீட்டை விட்டு போகிறதாவது, அப்படி நினச்சிருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணாமல் நீ வேணாம் போடான்னு சொல்லிட்டு போயிருக்கோண்டா. என் மருமக இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த வீடு தான்டா. என் மருமகளுக்கு இந்த வீடும் எங்களெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். என்னம்மா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறத இங்கே சோழனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உன்னால தான் இவ்வளோ இதுவும் நடந்துச்சு, உன்னால தான் அவரும் என்னை அசிங்கப்படுத்தினாரு, இப்போ நான் திட்டு வாங்கிட்டு நிற்கிறதுக்கு காரணமுமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனை பார்த்து பயங்கரமாக திட்டுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானேயா, அன்னைக்கு நாங்கள் சேர்த்து வச்ச காசில் வாங்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம், அதையும் வாங்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். அப்படி அவர் வரும்போது இதோ ஒரு டிவியை வாங்கி நாங்கள் மாட்டியிருந்தோன்னா கூட வந்து பார்த்தவர், சரி முன்னாடி வந்தப்போ டிவி இல்லை, இப்போயாவது வீட்டில் டிவி இருக்குது, அப்படியே படிப்படியாக ஒன்று ஒன்றா நம்ம பொண்ணுக்காக ஒன்று ஒன்று பார்த்து பண்ணுறாங்க, இந்த வீட்டில் அவள் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவது அவருக்கு என் மேலே நம்பிக்கை வந்திருக்குயா. மொத்தமாக எதுவுமே இல்லாமல் ஊற்றி மூடிட்டில, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, ஒன்று நீ இருக்கணும் இல்லாட்டி நாங்கள் இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சண்டை போடும்போது இங்கே நிலாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. போதும் நிறுத்துங்க சோழன், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ என்ன உங்களுக்கு இந்த வீட்டில் நான் இல்லைன்னா சரியாக போயிடும்ல, உங்களுக்கு இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ இந்த வீடு முக்கியங்கிறதே உங்களுக்கு புரியல. அப்போது நான் இந்த வீட்டை விட்டு வரணும் அப்படின்னா உங்களை விட்டு கூட நான் போயிடுறேன் சோழன் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு அப்படியே இடிஞ்சு போகிற மாதிரி ஆகுது. பாத்தியாயா என் பொண்டாட்டி என்ன வார்த்தை சொன்னான்னு பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் நல்லா வாழணும்னு நீ நினைக்கவே மாட்டல்ல அப்படின்னு நடேசனை பேசும்போது நடேசனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. சும்மா நிறுத்துறா, என்னடா எதுக்கு எடுத்தாலும் என்னையவே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. நீ யாரா அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு, இது என் வீடு. சரி என் மருமக ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் மருமக சொன்னால் நான் எது வேணால் கேட்பேன், இப்போ என் மருமக என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லட்டும், நான் போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படியே சேரனும் பார்த்துட்டு, அப்பா என்னப்பா நிலா என்னப்பா பண்ணுச்சு, இப்போ எதுக்கு நீங்கள் நிலாவை தேவையில்லாமல் இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா, நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கும் தெரியும், ஆனால் என் மருமக சொன்னால் நான் அதை கேட்டுக்குவேன். இப்போ 2-3 நாளாக நீங்களே தான் பார்க்குறீங்கல்ல, என் மருமக சொல்லிச்சு நான் குடிச்சு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதனால நான் குடிக்காம தான் இருக்கேன். என் மருமகள்கிட்டே கேளு, நேற்று கூட கேட்டாவ என்ன குடிக்கிறீங்க, டம்ளரில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டா, இல்லைம்மா நான் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் அவகிட்ட நான் சொன்னேன், நான் குடிக்கிறதெல்லாம் இல்லை, என் மருமக சொன்னால் நான் கேட்டுக்குவேன். இப்போ என் மருமக சொல்லட்டும், நான் அந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன். இவன் யார் சொல்கிறதுக்கு, இவன் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, இவன் இருக்கிறதே என் வீட்டில், எல்லாத்துக்கும் நான் பொறுத்து போகிறேன்னா அது காரணம் என் மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் பேசும்போது நிலாவுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அங்கிள் நீங்கள் ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இது உங்கள் வீடு, நீங்கள் எதுக்கு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தியா, நான் அன்றைக்கி சும்மா ஏதோ சொன்னேம்மா, அவர் மூஞ்சி தூக்கிட்டு நம்ம அப்படியே நீ ஒழுங்காக பேசாததுனால நான் சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, எனக்கு என் மருமகளுக்கும் சண்டை, என் மேலே கோபமாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமாக சொன்னதை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி உன்னை வீட்டை விட்டே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே, இப்படிலாம் நான் பண்ணலையம்மா, என்னம்மா இது வீடா, வாயை திறந்து பேசவே கூடாதுன்னா எப்படி தாம்மா இருக்க முடியும் ஒரு மனுஷனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருங்க அங்கிள், உங்களை யாரும் பேசவே வேணான்லாம் சொல்லலை, நீங்கள் கரெக்டாக இருங்கன்னு தான் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. மடி நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனால் அந்த நிற்கிறாங்க பாரு, இவங்க எவனும் என்னை பார்த்து எதுவும் பேசக்கூடாது, யாராவது ஏதாவது பேசினானுங்க வெட்டி போட்டுருவேன் சொல்லிட்டேன், என்னை பற்றி என்ன நினச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கத்திட்டு போகிறாரு. அப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு, பாத்தியா நிலா அந்தால எப்படி பேசிட்டு போகிறாருன்னு பாத்தியா அப்படிங்கிறாங்க. சும்மா நிறுத்துங்க சோழன், அவர் நல்ல மனுஷன்தான், அவர் எப்படி சொன்னால் எப்படி புரிஞ்சுக்குவாங்கிறது கொஞ்ச நாள் இருக்க எனக்கே புரியுது, நீங்கள் அவர் பிள்ளைங்க தானே, இங்கே தானே இருக்கீங்க, கொஞ்சம் கூட அவர் அட்ஜஸ்ட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவரை எப்போவோ திருத்தி இருந்திருக்கலாம், ஆனால் யாருக்கும் எதுவும் இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த வீடு வீடாகவே இல்லாமல் இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க. அப்புறம் ஏன் அப்பா மட்டும் என்ன, வேறு யாராக இருந்தாலும் அதை தான் கேட்பாங்க. ஏன் வானதி வீட்டில் கூட என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு வீடா, அந்த வீட்டில் நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அவங்களும் அதை தான் பேசினாங்க. சரி அதை விடுங்க, கார்த்திகாவை சேரண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன காரணம், என்னதான் இருந்தாலும் அவங்களோட அண்ணன் பையன்தான், சேரண்ணனும் ரொம்ப நல்ல மனுஷன், அவங்களுக்கே கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த வீடு தானே, அப்படிப்பட்ட இந்த வீட்டையே நான் வரமாட்டேன், இந்த வீடு தான் எனக்கு முக்கியம்னு நான் சொல்கிறேன், ஆனால் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்து இந்த வீடு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க
இருப்பீங்க. ஒரு நிமிஷத்தில் அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு வேறு வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களே. வீடுனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சோழன்? சும்மா செங்கலும் அது இதுவும் வச்சுட்டு வீட்டில் இருக்க பொருள்லாம் மட்டும் இருந்துட்டா மட்டும் அது வீடு இல்லை. இங்கே நான் இல்லைன்னொடனே எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறாங்க, நமக்காக எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்காங்க, நமக்கு உடம்பே முடியலனாலும் நமக்காக எத்தனை பேர் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. இதுதான் சோழன் வாழ்க்கை, இதுதான் வீடு. இந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது ஓகேன்னு தானே நான் சொல்கிறேன். நானா உங்ககிட்ட வாயை திறந்து கேட்காத வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும், அது முக்கியமாக என் அப்பா சொன்னாருன்னு பண்ணணும்லாம் எதுவும் என்னை கேட்காம பண்ணாதீங்க, இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு, நிலா வெளியில் போகிறாங்க. போயிட்டு அப்புறம் என்ன மருமக எது சொன்னாலும் கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி கேட்குற, நீ ஏதாவது சொல்லி நான் கேட்காம இருக்கேனா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்று பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் கேட்குறாங்க. என்னம்மா இப்படி கேட்குற, நீயே பார்க்குறீல, 2-3 நாளாக நான் குடிக்கவே இல்லைம்மா, ப்ராமிஸ் அப்படிங்கிறாரு. அப்படியா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படிங்கிறாங்க. எப்போதாம்மா நீ என்னை நம்புவ, நான் குடித்தேன்னா எப்படி பேசுவேன், என் மூஞ்சி எப்படி இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. இப்போ பார்த்தா என்னை பார்த்தா குடித்த மாதிரியா இருக்குது, இங்கே பாருமா 3 நாளாக கரெக்டாக மாத்திரை போட்டிருக்கேன், மாத்திரை குறைஞ்சிருக்கா, நீயே பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் என்ன நம்ப வைக்கிறக்காகவோ என்ன நிரூபிக்கிறக்காகவோ நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இது உங்கள் உடம்பு, எது சொன்னாலும் என் உடம்பு அது நான் பார்த்துக்குவேன், உங்களுக்கு என்ன அக்கறை, எனக்கு என்ன உனக்கு என்ன, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எது சொன்னாலும் உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தானே நான் சொல்லிட்டுருக்கேன், நான் இல்லைன்னா உங்களை யார் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. மடி அந்த மாதிரிலாம் பேசாதம்மா, நீ ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கிறதா எங்கள் எல்லாருக்குமே பலமே. நீ ஒருத்தி எல்லாருக்கிட்டையும் நீ பேசுன அதட்டின அப்படின்னா எல்லாருமே ஒரு ஆளுக்கு தாம்மா நாங்கள் பணிஞ்சு போகிறோம். ஏன் சேரனே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போமோ மாட்டோமோ தெரியாது, ஆனால் நீ சொன்னால் மாமா எதுவாக இருந்தாலும் கேட்டுக்குவேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா இன்றைக்கி எத்தனை லோடு வண்டி ஓட்டினீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னோடனே 3 லோடு போனேன், என்னப்போ அப்படிங்கிறாங்க. 3 லோடு போனீங்க, ஒரு லோடுக்கு எவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, உன் புருஷங்கிட்ட கணக்கு கேட்குற மாதிரிலாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. உனக்கு என்னப்போ மாதம் நான் எவ்வளோ வருமானம் எனக்கு வருது, டெய்லி நான் எத்தனை லோடு ஓட்டுறேன், அதெல்லாம் உனக்கு தெரியணும், அவ்வளோதானே. இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 2000 ரூபாயை கையில் கொடுக்குறாரு. என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒவ்வொரு நாளும் ஓட்டினதில் என் செலவு போக மிச்ச காசை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீயே சேர்த்து வச்சுட்டு மாதம் அதான் ஒருத்தன் வருவானே வண்டிக்கு காசு கேட்டுக்கிட்டு, அவங்ககிட்ட கொடுக்க வேண்டிய காசை நீயே கொடுத்துருமா, சரியா? 14,000 ரூபா கேட்பான்னு நினைக்கிறேன், அவங்ககிட்ட நீயே கொடுத்துரு, காசை நானே உங்ககிட்ட கொடுத்துட்றேன், மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்து வச்சு நீ ஏதாவது பொருள் வாங்குறதுன்னா வாங்கிக்க, சரியா? அவனுங்க தான் கொடுக்குறானுங்கன்னா நானும் சேர்ந்து கொடுக்குறேன், என்னோடதையும் வச்சுக்க. இனிமேல் மாமா மேலே கோவப்பட மாட்டில்ல, மாமா கிட்ட பேசுவீல்ல, மாமா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ சாப்பிடுவல்ல அப்படிங்கிறாங்க. நீலா பார்த்துட்டு சிரிச்சுட்டு, என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க, என் அப்பா எதெல்லாம் வேண்டாம் உனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னாரோ அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி காட்டினதே நீங்கள் தான். நீங்கள் கொண்டுட்டு வந்து கொடுக்குறதெல்லாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அதுவும் எனக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வர அந்த அன்பு இருக்குல்ல, அது இன்னமும் பிடிக்கும் அங்கிள். அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கும் புரியுதுமா, நான் மாற்றிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி நடேசன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.